முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா மகிழ்ச்சி அளிக்கிறது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழகத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்தில் அதீத ஆர்வம் கொண்டிருந்தவர் கருணாநிதி எனவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த பதிவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா செய்தி மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த விழா வெற்றியடைய வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டமாக இன்று மாலை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட இருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா செய்தியை பற்றி அறிந்ததில் மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல இலக்கியம், இந்திய அரசியல் மற்றும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஆளுமையாக விளங்கியவர் கருணாநிதி என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதே போல ஒரு அரசியல் தலைவராக சமூகம், கொள்கை மற்றும் அரசியல் பற்றிய ஆழமான புரிதலை கோடிட்டு காட்டி பலமுறை முதலமைச்சராக பணியாற்றி வரலாற்றில் ஒரு அழியாத அடையாளத்தை கருணாநிதி விட்டு சென்றிருக்கிறார் என்றும் பிரதமர் மோடி அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படுவது கருணாநிதியின் நினைவையும் அவரால் நிலைநிறுத்தப்பட்ட லட்சியங்களையும் போற்றும் வகையில் அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் நாம் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லும் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி போன்ற தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையும் எண்ணமும் தேசத்தின் பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றி அடையட்டும், அதற்கு தனது வாழ்த்துக்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியின் வாழ்த்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் நன்றி தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.